தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகா தினம் கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இன்று யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் வசந்தராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்று உள்ளனர். கோவையில் யோகா தினத்தை ஒட்டி ஏராளமான பள்ளி மாணவர்கள் யோகா செய்து அசத்தியுள்ளனர். இந்த யோகா தின கொண்டாட்டத்தில் ஏராளமான பள்ளி மாணவர்களும் யோகா செய்து அசத்தியுள்ளனர். கோவையில் யோகா தினம் கொண்டாட்டமானது பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகா தினம் கொண்டாட்டமானது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல மாணவர்களும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்று உள்ளார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஏராளமான பள்ளி மாணவர்கள் யோகா செய்து அசத்தியுள்ளனர். இந்த யோகா தின கொண்டாட்டத்தில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் யோகா செய்து அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் யோகா தினம் கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவை பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் வசந்தராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்று உள்ளனர். இந்த யோகா நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தியுள்ளனர். யோகா தின கொண்டாட்டத்தில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் யோகாசனம் செய்து அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் இன்று யோகாசனம் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவை பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் யோகாசனம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் யோகாசனம் செய்து அசத்தியுள்ளனர். இவர்களுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் பங்கேற்றுள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பங்கேற்று உள்ளார்கள்? இதில் எந்தெந்த மாதிரியான யோகாசனங்கள் செய்து வருகின்றனர்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணமணி, உலகம் முழுவதும் இன்று யோகா தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு தலங்கள் மற்றும் அதேபோல் பள்ளி மைதானங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே இன்று யோகா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதோட முக்கியத்துவத்தை கடந்த 2-3 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இந்த யோகா எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி வருகிறார். தற்போது கோவையில் இருக்கக்கூடிய மதுக்கரையில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளியில் மிக சிறப்பாக இந்த யோகா தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஏராளமான மாணவர்கள் காலை அதிகாலையிலிருந்தே பல்வேறு யோகாசனங்களை செய்து அசைத்து வராங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக பள்ளியுடைய தாளாளர் வசந்தராஜ் நம்மிடம் இருக்கிறார். அவர் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த யோகா தினம் இன்னைக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதோட முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பள்ளியில் எவ்வளவு தூரமாக இந்த யோகாவை கொண்டாடிட்டு வரீங்க? இது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பல்வேறு விதமான நோய்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை தவிர மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் தவிர இன்றைக்கி கஞ்சா போதை பழக்க வழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சர்வயோக நிவாரணினா இந்த யோகா தான். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாரத நாட்டில் தோன்றி இன்றைக்கி உலகம் முழுவதும் இது கொண்டாடப்படுகிறதுனா மோடி வந்ததுக்கப்புறம் இதை உலக யோகா தினமாக்கி இன்றைக்கி உலக அமைதினா அது ஐநா சபை தான் சொல்லுவாங்க. ஐநா தான், UN தான் அமைதிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியா தான் அமைதி. இந்தியாவில் இருக்க யோகா தான் உலகத்துக்கு அமைதி தரும்னு UNவில் இன்றைக்கி யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் ஆகியிருக்கு. இது இந்த ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா வருஷமும் இந்த யோகா தினத்தை குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்க பேரண்ட்ஸையும் அதை மோட்டிவேட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறோம்.
இன்றைக்கி நம்மளுடைய முன்னாள் அமைச்சரும் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியோட எம்எல்ஏ வேல்மணி அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து இந்த யோகாசனம் பண்ணியிருக்காரு. இது பேரண்ட்ஸு குழந்தைங்களாம் பார்க்கும்போது இது இன்னும் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸு பெரியவங்க வந்து பண்ணும்போது இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் இதை நம்ம பண்ணணும், இதை பையன் நம்ம அடையணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல இந்தியா, ஒரு நல்ல அமைதியான உலகம், ஒரு ஆரோக்கியமான இந்தியா அமையணும்னா எல்லாரும் இந்த யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதை வலியுறுத்தி நாடு முழுவதும் இதை கொண்டாடணும், இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த யோகா என்று பரவிடுச்சு. இதோட முக்கியத்துவம் என்ன இருக்கணும், தமிழக அரசு இது எந்த அளவுக்கு கொண்டு போய் அரசு பள்ளி லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது என்னென்னா, இது வந்து ரொம்ப நல்ல விஷயத்துக்கான ஒரு விஷயம். நரேந்திர மோடி உலகம் ஃபுல்லும் அவரை பார்த்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்கூல்ஸையும் எடுத்து எல்லா டீச்சருக்கும் எதுக்கோ வேலையை கொடுத்து நம்ம வந்து வெளியே கூட்டு போகிறாங்க. ஆனால் எதுக்கு இல்லாமல் இது ரொம்ப குழந்தைகள் வந்து இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்காமல் இருக்காங்க, பெற்றோர்களை மதிக்காமல் இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களை பொதுவாக மாணவர்கள் கலாச்சாரம் இன்றைக்கி மாறிடுச்சு, ஆசிரியர்களே மதிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்கள பார்த்தா குருவாகவும் அவர் மரியாதையாகவும் பயமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்கள பார்த்து குழந்தைங்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுற அளவுக்கு தான் நிறைய பள்ளிகள் இருக்குது. போதை கலாச்சாரத்துக்கு ரொம்ப அதிகமாக ஆட்கொள்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த யோகாசனத்தை எல்லா மாணவர்கள்கிட்ட கொண்டு போனால் தான் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதை நடத்துறதுக்கு அவங்களும் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கான முயற்சி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேடம் வணக்கம். இந்த பள்ளியை பொறுத்தளவு பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியை பொறுத்தளவிற்கு எந்த அளவுக்கு இந்த யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மாணவர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி இந்த யோகாவுக்கு இதுக்காக ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம கொண்டு போகிறோம்? ஸோ இந்த பள்ளி ஆரம்பித்ததுலேருந்தே யோகா கிளாஸ் அப்படிங்கிறது ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா யோகாங்கிறது வெறும் உடம்பை வளைச்சி எக்ஸசைஸ் மட்டும் இல்லைங்க, உள்ளத்துக்கும் கரெக்டான ஒரு பக்குவத்தை கொண்டு வரது தான் யோகா. அதனால் குழந்தைய ஒரு பர்ஃபெக்டான டிசிப்ளின்டான ஒரு குழந்தையா ஒரு மனுஷனாக வளர்க்கணுன்னா யோகா அடிப்படையானதுங்க. இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ் எல்லாம் முக்கியமாக, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் முக்கியம். அதுக்கு முன்னாடி தன்னை எப்படி ஒழுக்கமாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோகாங்கிறது ஒரு பேசிக் கல்வி. இது கண்டிப்பாக எல்லா ஸ்கூலும் கொடுத்தாகணுங்க. அப்படி பண்ணாலே யோகாவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷைன் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வீக்லி 2 கிளாஸஸ் ஸ்பெஷல் ஆசனாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக ரெகுலராகவே யோகாசனா வந்து மெடிடேஷன் மாதிரி வீட்டில் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஸ்கூலில் டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் யோகா பண்ணிவிட்டு தன்னை ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு தான் அந்த டேவே தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ எங்கள் குழந்தைங்க நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு காரணம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுக்கு காரணம் யோகா அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஏன்னா அவங்கள நல்ல ஒழுக்கமாக வளர்த்துக்கிறாங்க. ஸோ யோகா அப்படிங்கிற ஒன்று மாணவர் வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு இந்தியாவில் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையில்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தேவையில்லை, கோர்ட் தேவையில்லைங்க. ஒரு பாதுகாப்பான சமுதாயம், ஃபிட்டான சமுதாயமாக கொண்டு வந்துடலாங்க. வணக்கம்மா. உங்களுக்கு இந்த ஸ்கூலில் எப்படியான யோகாவோட அவேர்னஸை கொண்டு போகிறாங்க, இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா யோகாஸ் எங்களுக்கு தெரியாதது எல்லாமே இந்த ஸ்கூல் தான் வந்து பார்த்திங்கன்னா யோகா சொல்லி தந்திருக்காங்க. இந்த யோகா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் தோன்றி இப்போ வந்து 193 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பழகிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த யோகாவை இந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துட்ருக்கனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 நாள் யோகா சொல்லித்தராங்க. அதுவே வந்து இப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த யோகா அந்த 2 நாள் பண்ணுறதுலே வந்து எல்லாமே ஈக்குவல் ஆயிடுது. இப்போ வந்து யோகா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி முறுக்கி அப்படி முறுக்கி கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் இல்லை. ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தாலே அதுவும் யோகா தான். எல்லாரும் சொல்கிறாங்க காசு 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 காசுன்னு. காசுக்கு என்ன எக்ஸசைஸு அது இதுன்னு எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக 10 நிமிஷம் உட்காந்து நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி அது பண்ணாலே போதும். இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு கூட சொல்கிறாங்க எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. என்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்க, யோகா இருக்குது, அது போதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இந்த உங்களுடைய பங்கு இந்த யோகாவில் எந்த அளவுக்கு இருக்குது? நாங்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் யோகா பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு வந்து கிளாஸ் ஹார்ஸில் இப்போ வந்து ஒரு பிரேக்கும் இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ்னால் நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எங்கள் டீச்சர்ஸே வந்து பிரேக் கொடுப்பாங்க எங்களுக்கு. அவங்க வந்து எங்களுக்கு வந்து கண்ணை மூடி உட்காருங்கன்னு சொல்கிறதே எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நாங்கள் யோகா வந்து இங்கே ஸ்கூலில் ஆரம்பிச்சதுலேருந்தே பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணுறதுனால எங்கள் மைண்டும் வந்து ரிலாக்ஸ் தான் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
அண்ணா வணக்கம். இறுதியாக உங்கள்கிட்ட இது எந்த அளவிற்கு இப்போ பப்ளிக் ஒழுங்குச்சுன்னா ஒரு ஸ்கூலில் நடத்துகிறீங்க, அப்புறம் நிறைய இடங்களில் அப்புறம் ஒரு பயிற்சி தலங்களில் கொண்டு போய் நடத்துகிறாங்க. இது மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், மக்களை எப்படி ஒருங்கிணைச்சு இந்த யோகாவை கொண்டு வரணும், அதுக்கு அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைக்க நினைக்கணும்? இந்த மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் இல்லை மக்களில். ஏதோ டாஸ்மாக் கடைகளில் பார்த்திங்கன்னா அவ்வளவோ கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரீ வாங்குறதுக்கு போய் க்யூவில் நின்று ஃப்ரீ வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டயபெட்டிக், சுகரு, பல்வேறு ஹார்ட் ஆப்ரேஷன், பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை லட்சம் வேணும், இத்தனை லட்சம் வேணும், இடம், வீடு, நகை இதெல்லாம் விற்றுட்டு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட்டு அவங்களோட பொருளாதாரம் ஒரு குடும்பமே இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவாகி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களோட ஜென்ரேஷன் அதனால் பாதிக்கப்படுது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லும் சம்பாரித்து சேர்த்து வச்ச பணம் ஒரே நாளில் அவங்க குடும்பம் மறுபடியும் 10 வருஷம் இல்லை ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு பின்னாடி போயிடும் அவங்க குடும்பம். இந்தியாவில் வந்து ஒரு ஜென்ரேஷன் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் ஆகணும்னு சொன்னாவே ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகும். 1 வருஷம் 2 வருஷத்தில் ஆக முடியாது. ஒரு 25 வருஷம் ஆனால் தான் ஆவரேஜாக ஒரு சாதாரண லோ கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸே வர முடியும். ஏன் அந்த 25 வருஷம் ஆகுதுன்னா நிறைய பேர் முன்னேறி வருவாங்க. பட் எதிர்பாராமல் அவங்க உடம்புக்கு இந்த மாதிரி நோய் வரும்போது மறுபடியும் பேக் டு ஃபார்ம் சின்னது வந்துடும். அதனால் இந்த யோகாவை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். குறிப்பாக பெண்கள்கிட்ட அதை போய் சொல்லணும். அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களையும் சரி பண்ணிக்குவாங்க, குழந்தைங்களையும் நல்ல முறையிலேருந்து வளர்த்துவாங்க. அதனால் இந்த பெண்கள் மத்தியில் அதை கொண்டு போனால் தான் பெண்கள் இதை எப்போ கையில் எடுத்தாங்களோ அது எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆகும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களும் இதை கையில் எடுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து யோகா வந்து பயங்கர கஷ்டம் இல்லை, வயசானவங்க கூட செய்யலாம். ஒரு பெரிய ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். ப்ரீத் இன் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த மூச்சை நம்ம தக்க வச்சு அது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹார்ட் டிசீஸ்லும் நிறையா வரும். இன்றைக்கி வீட்டில் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்டண்ட் வைக்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வருது, பல்வேறு பிரச்சனை இருக்குது. இது வாக்கிங்காக ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸ் போகாமல் நீங்கள் யோகா பண்ணாவே இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். பெண்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்து பெண்கள் இது ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வீட்டில் எல்லோரும் யோகா வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் செய்யணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரி ஆகும். நிச்சயமாக கிருஷ்ணவேணி, நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பள்ளியில் இந்த மாணவர்களுக்கு இந்த யோகா குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு கொண்டு போய் செய்திருக்காங்கன்னா இந்த மாணவர்கள் சொல்கிறத கேட்டிருக்கோம். அதே போல் இவர் சொல்வது போல் இன்னும் வருங்காலங்களில் தமிழக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். பெண்களுடைய பாதுகாப்பை உறுத்துவதற்கும் அதே போல் போதை கலாச்சாரத்தை விடுபடுவதற்கும் இந்த யோகா மிக முக்கியமானதாக அவர் சொல்கிறாங்க. நாடு முழுவதும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் ஸ்கூலில் யோகாசனம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.